ஆண்டவருக்கே மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையில பல காரியங்களுக்காக பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காத்திருக்கிற நேரத்தில் ஒரு சோர்வு நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. இது நடக்காதா, இந்த காரியம் எனக்கு கிடைக்காதா, என்னுடைய ஜெபம் கேட்கப்படாதா, இந்த காரியம் எனக்கு வாய்க்காதா என்று சொல்லி எத்தனையோ மாதங்கள் ஜெபத்தோடு ஆலயத்துக்கு சென்று உண்மையாக இருந்தாலும் கிடைக்காமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி நேரங்களிலே நம்முடைய உள்ளம் மிகவும் சோர்ந்து போகிறது. ஆனால் விரும்பினது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை தாமதமானாலும் உங்களுக்கு ஆண்டவர் நேர்த்தியாக நீங்கள் விரும்பத்தக்க, பிரமிக்கத்தக்க, உங்களால் நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒருவேளை உங்களுக்கு வேலையாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்க்கிற ஊழியத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியாக கூட இருக்கலாம். சில வரங்களுக்காக, கிருபைகளுக்காக ஜெபிக்கலாம். சீக்கிரமாய் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். சாலமோனை பார்த்து கேட்டார், நீ விரும்பினதை என்னிடத்தில் கேளுன்னு சொல்லி. கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். தேவ பிள்ளையில் நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து இந்த வருஷத்தில் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.